ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மைதா பிஸ்கெட். இதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்து அமைக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மாவு சலிக்கிற சல்லடை வச்சுக்கலாம். இதில் வந்து நான் 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதை முதல் நம்ம சலிச்சுக்கலாம். இப்போது நான் 1/2 கப் வந்து சுகர் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். அப்படி இப்போது கொஞ்சோண்டு நான் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன், சும்மா ஒரு பிஞ்ச் தான். அடுத்த சேர்க்குறேன் ஒரு முட்டை. கொஞ்சோண்டு நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். முட்டை ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துக்கலாம். அடுத்தது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து நம்ம சப்பாத்தி போல் மாவு பிசைவோம்ல, அதுக்கு தகுந்தப்பல பிசைஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் ஒட்டும். நம்ம லைட்டாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் எடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போது நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ லைட்டாக மாவு நல்லா தூவிக்கலாம். தூவிட்டு ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம் மாவை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவை நல்லா திரட்டி எடுத்தாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒரு அச்சு மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அழுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சரி அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஆயில் வந்து ஹீட்டாக இருக்குது. இப்போ மீடியமாக வச்சுக்கலாம் அடுப்பை. இப்படி மெதுவாக ஒவ்வொன்றா போட்டுடலாம். அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும், ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் வேகாது. அதுக்காக தான் நான் பொறுமையாக போடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது முடிக்க நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா நம்மளுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் மாறி இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக நம்ம பிஸ்கெட் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து அமைக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.